ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம் இன்றைக்கி. காலையில் எழுந்திரிச்சோன்னே செம்ம கிளைமேட்டுங்க. ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப மழையும் இல்லை. சரி, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு நம்ம காஃபி குடிக்கிறது தானே பழக்கம். ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு நான் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணேன். காஃபி குடிக்கும் போதே பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சிருவேன். ஸோ காலையில் நம்ம மஷ்ரூம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரா, சரி இந்த மஷ்ரூம் கிரேவி பண்ணி சப்பாத்தி போட்டுடலான்ட்டு சப்பாத்தி மாவை பிணைஞ்சு வச்சுட்டேன். நல்லா மாவு எப்பயுமே பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம மாவு தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டேன். கிரேவியெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம மிச்சமாக இருந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருந்த பாத்திரம்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாமே கழுவி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் ஃபுல்லாக இருந்து ரொம்ப பாத்திரம், இந்த பாத்திரம் விளக்குறது தாங்க ரொம்ப கஷ்டம். எனக்கு பிடிக்காத வேலை. என்ன பண்ணுறது, நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. நான் எல்லாம் கழுவி வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் ரொம்ப ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்டவ்வு எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி, அப்புறம் என்ன மதியானம் லஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அரிசி ஊற வச்சுருந்தேன், அதை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு சாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குக்கரில் வச்சாச்சு. அப்புறம் மதியானம் மீன் குழம்பு வைக்கிறதுனால சங்கரா மீன் குழம்பு. மீன் எல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு. நம்ம இதில் குழம்போட ரெசிபி ஆல்ரெடி நம்ம அப்புறம் என் பையனுக்காண்டி பருப்பு தண்ணி ஒரு ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டேன். பாசி பருப்பு தண்ணி. நான் சங்கரா மீன் குழம்போட ரெசிபி ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருப்பேன். தேவை உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அப்பப்போ ஃபீல் ஆகும். எப்போ பார்த்தாலும் நம்ம கிச்சன்லேயே இருக்கோமோங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். என்னடா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே மத்தியானம் சமையல் முடித்தோடனே க்ளீனிங் ஒர்க்கு, பாத்திரத்தை விளக்க, துணி துவைச்சிட்டு காய போடுறது, வீட்டை துடைக்கிறது, இப்படியே போகும். இதில் வேற குழந்தைங்கள நம்ம பார்த்துக்கணும். இவ்வளோ வேலையில் நம்ம ரொம்ப பிஸியாகவே இருக்கிறோமோ அப்படின்னு தோணும். சம்டைம்ஸ் நம்மளுக்காண்டி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். நம்மளால் செய்ய முடியாது. நம்மளுக்கு குக்கிங் வேலை பிடிக்கும் தான், அதுக்குன்னு 24 மணி நேரம் குக்கிங்லேயே இருக்கிறது ஒரு சில டைம் கடுப்பாக தான் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி கடுப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் மீன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் மீன் குழம்பு எல்லாம் வச்சு கொடுத்து சர்வ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். சரி, நான் உங்களுக்காண்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு வீடியோக்காண்டி கொஞ்சம் சாப்பாடு வச்சு டேஸ்ட் பண்ணி காமிச்சேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. வீவர்ஸ்க்கெலாம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், சாம்பார் பொடினா வெறும் சாம்பாருக்கு மட்டும்தான் போடுற பொடி கிடையாது, செலவு மிளகாத்தூள்னு சொல்லுவோம் நாங்கள். சாம்பாருக்கும் போடலாம், நம்ம புளி குழம்புக்கு மீன் குழம்புக்கு இதுக்கெல்லாம் காமனாக போடலாம். நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணி 1 இயருக்கு இந்த மாதிரி 1 இயர் 6 மந்த்ஸ்க்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட் டைம் நான் பொடி ரெடி பண்ணும் போது உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், லஞ்ச் சாப்பிட்டு மதியானம் நல்லா தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா 5 மாஸ் டெய்லிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.